டியூரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். டைம் டியூரேஷன் என்னது அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சரோட டைம் டியூரேஷன் என்னது. ரிமெம்பர் திஸ். ஓகே, இப்போ ப்ரெசென்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ், தட் இஸ் கண்டினியூஸ் டென்ஸோட டியூரேஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஒன் ஆக்ஷன் தட் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் 1 hour to within 3 hours அந்த ஆக்ஷன் முடிஞ்சிடும் அப்படின்னா அதை நீங்கள் கண்டினியூஸில் மட்டும்தான் போடணும். நான் ஒரு சென்டென்ஸ் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். When I was eating, the bell rang. இப்போ இந்த இதில் 2 verbs இருக்கு. ஒன்று வந்து was eating, இன்னொன்று வந்து rang. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, எந்த ஆக்ஷன் ரொம்ப நேரம் நடந்திருக்கும்? பெல் அடிச்சுட்டே இருந்தானா அவங்க வேற மாதிரி ஆட்கள், கரெக்டா? யாராவது ரொம்ப ஒரு 3 மணி நேரமா பெல் அடிப்பாங்களா? இல்லை. அப்போ அதை நீங்கள் வாஸ் போட முடியாது. அதுவே நான் சாப்பிட்றது கொஞ்சம் மெதுவாக ஃபேமிலியோட நல்ல அழகாக சாப்பிட்டீங்க, இல்லை பார்பிக்யூ போய் சாப்பிட்டீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி டேக் டைம். ஸோ ரொம்ப திங்க் பண்ணி பார்த்தா eating will take some time than ring the bell, right? So ring the bell என்ன சொன்ன, present past futureனா past இதில் வந்திருக்கு, டக்குன்னு நடந்துச்சு. ஸோ ரிங்கோட past irregular verbs rang. பட் இதில் என்ன போடுவோம் நம்ம, ரொம்ப கொஞ்ச நேரம் நடந்திருக்கு, இந்த 1 hour 3 hours மீன்ஸ் அப்போ என்ன போடணும் நீங்கள், was eating, that's all. அப்போ ஒரு சென்டென்ஸில் 2 டேஷ் இருந்தால் என்ன போடணும் அப்படின்ற ட்ரிக் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்லித்தரேன். சரிங்களா? தேங்க்யூ.